வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன், அதாவது ரிஷபம் ராசிக்கான வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக ரிஷப ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இவங்க இந்த வாரம் எது முக்கியமாக ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அந்த வேலை ஒரு புதிய புதிய ஒரு ஐடியாஸ் எல்லாம் வச்சு வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பழைய வேலை செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கான கிரெடிட் எல்லாம் இந்த வாரம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தனியாக தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிலர் பேசுகிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய பேசுறதுக்கு மாதிரியான சூழ்நிலை வரும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாக காத்திருக்கு. அதனால் உங்கள்கிட்ட பிளானிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் யார்கிட்ட சொல்லாதீங்க. நீங்கள் இதை செய்ய போகிறீங்க, இந்த வேலையை நான் இப்படி செய்ய போகிறேன், அந்த மாதிரி ஐடியாக்கள் உங்களுக்கு தோன்றிருக்கும். அந்த வேலைப்படி நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. அந்த ஐடியாவை நீங்கள் யார்கிட்டையும் லீக் பண்ணாமல் இருங்க. அது உங்களை பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. பட் அது ஜாக்கிரதையாக இருந்து அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான நாள்களாக இருக்க போகுது. அன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலைங்க உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு சராசரியை விட ஒரு நல்ல நிலை இருக்கும். பழைய கடன் ஒன்று இருக்கும், அது திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லாபம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சேவிங்ஸ் செய்யலான்ற எண்ணம் கூட உங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும். தேவையில்லாத பொருள்கள் வாங்கிறதுக்கு கூட ஆசை வரும். பட் அது மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அந்த வேலை நம்ம அந்த ஆசைப்படுற பொருள் ரொம்ப அவசியமாக தேவையா, அது அதிகமாக உபயோகப்படுத்துவோமா அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி அதை கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தி நீங்கள் செய்கிறது நல்லது. இந்த வாரம் பொறுத்தவரையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு குடும்பத்தில் வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் உங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்க சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல பலன் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மெல்ல மெல்ல ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டெவலப்மெண்ட், அதாவது அவங்க புரிதல் பேச்சு அதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடக்கும். அவங்களோட குடும்பத்தை அடுத்த வழி நடத்த செல்றதுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய புதிய இன்ட்ரடக்ஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் காத்துட்ருக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில். இந்த வாரம் அமைதியாக சிந்திச்சு செயல்படுறது ரிஷபக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணமாக இருக்கும். சில நேரங்களில் அவங்க ஆன்மீக எண்ணம் கூட அதிகரிக்கும். கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். சில புதிய விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறது கூட இந்த வாரம் கூடுதலாக இருக்கும். உடல்நலம் பொறுத்த வரைக்கும் கழுத்தில் தோலில் அதெல்லாம் சின்னதாக வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல சின்னதாக ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு கூட சில நேரங்களில் வாய்ப்பு இருக்குது. தண்ணி குடிங்க. தேவையான தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு அதிகமான நல்லது இருக்கும். தேவையான நேரங்களில் தேவையான தண்ணி கொடுங்க. அதே சமயத்தில் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியங்க. நீங்கள் தூங்க கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த டைம் முழுமையாக தூங்குறதுக்கு உபயோகப்படுத்துங்க. ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த சில நல்ல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், ஏதாவது எழுத்துப்பூர்வமான விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்கன்னா இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. 6ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். லக்கி நம்பர் 6 அப்படிங்கிறது இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் லைட் ரெட் கலரும் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு நிதானமான முன்னேற்றம், பண நிலைமையில் ஒரு நல்ல மேம்பாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இதுதான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அதை ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி செய்யுங்க.
அது உங்களை ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.